வியூவர்ஸ் எல்லாருக்கும் குக்கிங் ஜெட்டின் ஹார்ட்டி வெல்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்லிக் ஆனியன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கார்லிக் ஆனியன் ரைஸ் வந்து நம்ம வீட்டில் சாதம் வடிச்சிட்டு மீந்து போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து தனியாக குழம்பு செய்யாம சிம்பிளாக இந்த ரெசிபியை வந்து நம்ம செய்து முடிச்சிடலாம். டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச டைம் தான், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த அளவுக்கு குறைஞ்ச டைம்லேயே இந்த ரெசிபியை நம்ம செய்து முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த கார்லிக் ஆனியன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கார்லிக் ஆனியன் சாதம் செய்கிறதுக்கு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் வறுத்துக்கணும். அதிகமாக வறுத்துடாமல் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கணும். பருப்போட கலர் பார்த்திங்கன்னா வறுந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம ரஃபாக கட் பண்ண பூண்டை ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இதில் 15 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். பூண்டு பல் வந்து மீடியம் சைஸ் இருந்ததுனால 15 ஆட் பண்ணியிருக்கிறேன். பெருசாக இருந்தால் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பூண்டை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சதுமே பார்த்திங்கன்னா அதுலேருந்து நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் வந்து நம்ம இந்த பூண்டை வதக்கிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 30 செகண்ட் தான் ஆகும். அடுத்து இது கூட 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இந்த டைமில் வந்து ஏன் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கணும்னா, வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தோம்னா அதில் வந்து உப்பு வந்து ஊறி இருக்காது. இதுவே நம்ம இப்போயே வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த உப்பு வந்து வெங்காயத்தில் ஊறிட்டு சாப்பிடும்போது இந்த வெங்காயம் வந்து க்ரன்ச்சியாகவும் இந்த உப்பு ஃப்ளேவர் அப்புறம் மற்ற நம்ம சாப்பாட்டில் சேர்க்குற மசாலா இதெல்லாமே சேர்த்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கும் போது வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதுக்காகவும் வெங்காயம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கணும். ஏன் நான் வந்து இந்த டைமில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எண்ணெயில் சேர்க்கிறத விட இந்த டைமில் சேர்க்கும் போது கருவேப்பிலையோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்கும். அதே நேரத்தில் வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல, 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இது கூட கொஞ்சம் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். ஸ்பூன் அளவில் சொல்லணும்னா 1/8 டீஸ்பூன் அளவு. அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ ஆட் பண்ண இந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி இதெல்லாம் வந்து கருகிடாமல் இருக்கிறதுக்காக அடுப்போட அனலை வந்து சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக இதில் 3 கப் அளவுக்கு வடித்த சாதத்தை ஆட் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்த மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து இந்த 3 கப் அளவு சாதத்துக்கு சரியான அளவில் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற அளவு சாப்பாடு தான். சப்போஸ் நீங்கள் வந்து அதிகமாக செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருளையுமே வந்து அதிகமாக சேர்த்து செய்துக்கங்க. இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். லெமனில் வந்து 1/4 வாசி லெமன், இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய சேர்த்துடக்கூடாது. இதுக்கு பதிலாக வந்து நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். பட் வந்து ஒரு ஃபுட்டியாக என்னோடய சஜஷன் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்கக்கூடாது. 30 செகண்டுக்குள்ளே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ண கொத்தமல்லியை கொஞ்சம் போல் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான கார்லிக் ஆனியன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.